மேட்டுப்பாளையம் பகுதியில் என்ன மாதிரியாக இந்த தபால் சேவை மையங்கள் செயல்படுகின்றன, அங்கு மக்களுக்கு இந்த சேவை எந்த அளவுக்கு சென்று சேர்கிறது, அங்கு இருக்கக்கூடிய அஞ்சல் துறை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மத்திய அரசின் மிக முக்கியமான அலுவலகமாக கருதப்படும் அஞ்சலகங்கள் தான் கடந்த காலங்களில் மக்களின் மிக முக்கியமான தகவல் தொழில்நுட்பமாக இருந்து வருகிறது. நாடு முழுவதும் அதன் கிளைகளை அமைத்து கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை தனது சேவை வெள்ளையர்கள் காலம் முதல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் உள்ள 1,55,000 தபால் நிலையங்களில் 1,30,000 தபால் நிலையங்கள் கிராமப்புற அஞ்சலகங்கள் தான். ஆனால் அந்த கிராமப்புற அஞ்சலகங்களுக்கு இதுவரை மத்திய அரசு சொந்த கட்டிடம் கூட ஏற்படுத்தி தரவில்லை என்பது வேதனைக்குரியது. மேலும் தபால் துறையில் தனியார்கள் நுழைந்தது முதலே அவற்றின் வீழ்ச்சி ஆரம்பமானது. கொரியர் தூங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாலும் அவற்றுக்கு நிகராக தபால் துறையில் மாற்றங்கள் செய்யப்படாத காரணத்தினாலும் இன்று கிராமப்புறங்களில் அஞ்சல் அலுவலகங்கள் இருப்பதே தெரியாத நிலைதான் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய மேட்டுப்பாளையம் பகுதியில் இந்த சேவைகள் முழுமையாக மக்களை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. படிப்படியாக மக்களுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இருக்கிற தொடர்பு நின்னதுமே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. மத்திய அரசாங்கம் நிறைய திட்டத்தை கொண்டு வருது போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பொதுமக்களுக்கு சேவை செய்ய சொல்லி. அந்த சேவை என்னென்னங்கிறது பொதுமக்களுக்கு தெரிகிறதில்ல. போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரியாக மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பொதுமக்களுக்கு இந்த சேவை செய்கிறோம், நாங்கள் அப்புறம் வங்கி சேவையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க செய்யணும்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மேலும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே இந்த அஞ்சலகங்கள் மூலம்தான் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் அவை வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுவிட்டன. பெரும்பாலும் கிராமப்புற முதியவர்களே இந்த திட்டத்தில் பயனடைந்து வரும் நிலையில் போதிய இணைய வசதியின்மை காரணமாக கிராமங்களுக்கு வரும் வங்கி அதிகாரிகள் அவர்களுக்கு வழங்கும் உதவித்தொகைக்கு கைரேகை ஸ்கேனிங் எடுக்க முடியாததால் வங்கிக்கு வர அழைக்கப்படுகின்றனர். இதனால் தள்ளாத வயதிலும் வங்கி வாசலில் முதியவர்கள் காத்து கிடக்கின்றனர். எனவே மக்களின் எளிமை தொடர்புகளாக இருக்கும் கிராமப்புற அஞ்சலகங்கள் மூலம் தற்போது ஏற்படுத்தப்பட்டு வரும் அஞ்சலக கணக்குகளில் முதியோர் உதவித்தொகை மற்றும் மத்திய அரசின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்டவையின் பணத்தை இந்த அஞ்சலகங்களின் கணக்குகளில் வரவு வைத்தால் பொதுமக்கள் பயன்பெறுவதுடன் மக்களுக்கும் அஞ்சலகங்களுக்கும் இடையிலான இடைவேளை நீங்கும் என்கின்றனர் பொதுமக்கள். கைரேகைங்கிறதுனால இங்கே வந்து கிராமப்புறங்களில் நெட்வொர்க் கிடைக்கிறதில்ல. அதனால் வங்கி ஊழியரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம முதியோர்களும் அங்கே போய் வாங்க முடியாமல் வயதானவங்க இங்கே வந்து அதனால் தபால் நிலையம் மூலிமா பணம் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆனால் இது குறித்து பேசும் கிராமப்புற தபால் துறை ஊழியர்கள் கடந்த 70 ஆண்டுகளாகவே கிராமப்புற அஞ்சல் சேவையில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை கோரிக்கையும் இதுவரை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றும் தங்களை தபால்காரர் என சீருடை கூட வழங்காததால் நாங்களாக சொல்லாத வரை நாங்கள் தபால்காரர்கள் என பொதுமக்களுக்கு தெரியாத நிலைதான் உள்ளதாக புகார் தெரிவிக்கிறார்கள். தாங்கள் இன்னும் பகுதி நேர ஊழியர்களாகத்தான் பணியில் இருந்து வருவதாகவும் தங்களுக்கான ஊதியமாக வெறும் 6,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கிராமப்புற தபால் ஊழியர்களுக்காக கமலேஷ் சந்திரா அறிக்கையை நிறைவேற்றி கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களை முழுநேரமாக மாற்றினால்தான் மக்களுக்கு அஞ்சலக சேவைகள் முழுமையாக சென்றடையும் என தெரிவிக்கின்றனர். பகுதி நேர ஊழியர்களாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த எக்கனாமிக்காக வந்து அதை கொண்டு போக முடியாது. இதே எங்களை முழு நேர ஊழியராக்கும்னு சொல்லி அந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. சரிங்களா? அப்படியே இப்போ வந்து அந்த நிறையா ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது. எஸ்பி, ஆர்டி, டிடி இல்லைங்களா? அப்போ இன்சூரன்ஸு எல்லா ஸ்கீமும் நாங்கள் எஸ்எஸ்சிஏ இதெல்லாம் நாங்களும் செய்கிறோம். சரிங்களா? ஆனால் இவங்க கொடுக்கப்பட்ட பகுதி நேர வேலை 4 மணி நேரத்தில் அதை செய்ய முடியாது இல்லைங்களா? இவங்க வந்து பகுதி நேரத்தை வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணாவே நாங்கள் வந்து அந்த வேலையை எக்ஸ்ட்ரா செய்வோம். தற்போது உள்ள மோடி சர்க்கார் அஞ்சல் துறையை மீட்டெடுக்க பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வங்கி மாதிரியான சேமிப்பு கணக்குகள், இன்சூரன்ஸ், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் அது குறித்த விழிப்புணர்வினை பொதுமக்களிடம் ஏற்படுத்த தவறிவிட்டது என்கிறார்கள். பயன்படுத்தலைங்க, தெரிய மாட்டேங்க, என்னன்னு தெரியலிங்க. அது இல்லை, ஒரு சிலர் பண்ணிருக்காங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சிடுங்க கிராமப்புறங்களில். ஏன்னா நம்ம ஊர்லேயே வச்சு போட்டு நம்ம வெளியில் போக நீங்கள் வந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது மக்களுக்கு இன்னும் தெரியலிங்க. அது விழிப்புணர்வு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கணும். ஏன்னா எல்லா திட்டமும் தராங்க, லோனாக எல்லாமே தராங்க. போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து நமக்கு மெயினாக வந்து கவர்மெண்ட்டோட மத்திய அரசோட மெயின். இதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லாயிருக்கும்.
இதுகுறித்து பேசிய மேட்டுப்பாளையம் அஞ்சல் நிலையம் துணை அதிகாரி, தற்போது இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விளக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாங்களாம் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் வச்சுருக்கோம். ஒரு ஆதார் அட்டை ஜெராக்ஸும் ஒரு 2 ஃபோட்டோவும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுத்தா போதும். ஒரு 50 ரூபாவுக்கே நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த சுய உதவிக்குழு, அப்புறம் இந்த கவுன்சிலர்ஸ், லோக்கல் பாடிஸ் எல்லாத்தையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாத்தையும் நாங்கள், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு சேமிப்பு கணக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் இப்போ மொபிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்வது கிராமங்கள்தான். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்பதை அறிந்து அரசு செயல்பட்டால் மட்டுமே இந்தியாவின் வல்லரசு கனவு மெய்ப்பிக்கும். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.